இவர்தான் முக்கிய காரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் விசேஷம்லாம் எப்படி கொண்டாடுவாங்க, நம்ம வீட்டில் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து சடங்கு, அப்புறம் ரெண்டாவது புதுநன்மைன்னு சொல்லுவாங்க. புதுநன்மை அப்படின்னா நம்ம கிறிஸ்டினாக இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த அப்போ அதெல்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, நம்ம பூசை நடந்துட்டு இருக்கும்போது நன்மை வாங்குவாங்கள்ல, அதை தான் புதுநன்மைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமா புதுநன்மை கொடுத்து அதிலிருந்து நம்ம வந்து புதுமையெல்லாம் வாங்கணும். அந்த அந்த ஃபங்க்ஷன் தான் இது. அப்புறம் ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு சடங்கு வச்சுருக்காங்க. இவங்க வந்து யார் அப்படின்னா, நம்ம லில்லியக்கா, நம்ம சித்தி கொடுமை வீடியோலலாம் வருவாள்ல ஒரு பொண்ணு லட்சு, அவங்க வீட்டு விசேஷம்தான் இது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி, அதனால நம்ம இங்கே வந்திருக்கோம். லில்லியக்கா சொன்னாங்க, நம்ம தாண்டி தட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு போகணும் வாடி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு 2 தடவை வந்து சொன்னாங்க. சரி அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு நான் வீட்டிலேயே உட்காந்துருந்தேன். வீட்டை போய் பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நின்றுருந்தோம் நாங்கள். சரி போய் பார்ப்போம், நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு போய் பார்த்தா வீடு பூட்டி கிடந்துச்சு. என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்களே அப்படின்ட்டு போனோம். அப்புறம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க தட்டு தூக்கிட்டு. அப்புறம் அங்கே போய் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகிட்டோம். அந்த அக்காட்ட ஏக்கா ஒரு வார்த்தை கூட சொல்ல, அடி சொன்னோம்னா வீட்டுக்கு தாண்டி வருவாங்க, உங்கள் வீட்டிலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு கோயிலில் போய் வச்சு சாமி கும்பிட்டு ஊர் சுற்றி வந்துட்டு இப்போ நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். ராபர்ட்டும் தம்பியும் பாருங்க அங்கனக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க. வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் வந்து நீயே எடு, எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த சீரெல்லாம் தூக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆராத்தி எடுத்து அந்த வரவேற்பாங்க. இந்த 3 பேர் வந்து ஆராத்தி எடுத்து நம்மளை வந்து வரவேற்பாங்க. அந்த இதுதான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆரத்தி எடுக்கும்போது ஜோதியம்மா பக்கத்தில் நின்றுருந்தாங்க. அவங்கள்ட்ட செல்லை கொடுத்து வீடியோ எடு ஜோதியம்மா அப்படின்னு. ஜோதியம்மா தான் என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஏன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, சினிமா பாட்டெலாம் ஓடிட்டுருக்கு. இந்த தாய்மாமன் சீர் கொண்டு வரப்போ ஒரு பாட்டு போடுவாங்களா, அந்த பாட்டு வந்து ரொம்ப சவுண்டாக வச்சு போட்டிருக்காங்க. அது வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காப்பிரைட் விலகும் அப்படின்றனால தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டு வேறு மியூசிக் போட்டு விட்டுருக்கேன். நம்ம வந்து சீரெல்லாம் மண்டபத்துக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு போடுறாங்க, போய் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். லில்லியக்கா அவங்களாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு. அடி தண்ணி குடிக்காதடி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி லில்லியக்காவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த விசேஷத்துக்கு வந்திருக்கோம்ல, இங்கேயே நம்மள்ட்ட 2-3 பேர் வந்து பேசினாங்க. நீங்கள் தானே ராபர்ட் மீனா, நீங்கள் தானே வீடியோ போடுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இப்படியே வீடியோஸ் ரெகுலராக போடுங்க, உங்களோட வீடியோலாம் நாங்கள் ரெகுலராக பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்க சொன்னது. ரொம்ப நன்றி, எங்களோட வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்.
இவர் தான் முக்கிய காரணம். இங்கே என்னென்ன சாப்பாடு அப்படின்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் பேர்னி, மோர் வெங்காயம், அப்புறம் வந்து கறி குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் ரசம் இதெல்லாம் இருந்தது. சாப்பாடு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாமா சொன்னாங்க இன்னொரு விசேஷத்துக்கு வேறு போகணும், கம்மியாகவே சாப்பிடு, அப்புறம் அங்கே போய் சாப்பிடலன்னு சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட் பயங்கரமாக இருந்தது, நானுமே நிறையவே சாப்பிட்டேன். நம்ம அந்த ஃபங்க்ஷன்லேயே நிறைய சாப்பிட்டோம், அதனால் இங்கே வந்து நம்மளால் சாப்பிட முடியல, அதனால் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இது மாதிரி உங்கள் ஊரில் ஒரே நாளில் 2-3 ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நீங்களாம் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.